கன்னிராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற 7 பெரிய விஷயங்களை பத்தி தான் நாம பேச போறோம். இது சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்க தலைவிதியையே மாத்தி அமைக்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். ஆனா இதுல ஒரு பெரிய நிபந்தனை இருக்கு. இந்த 7 விஷயங்களை பத்தி அடுத்த 7 நாளைக்கு நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட இத பத்தி மூச்சு விடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு நடக்க போற இந்த அதிர்ச்சியான நல்ல மாற்றங்களை பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறதுக்குனே ஒரு கிளிய போட்டு சுத்திட்டு இருக்கு. நீங்க மனசு பறந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல எண்ணத்துலதான் சொல்றீங்க. ஆனா கேக்குறவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுசா நடந்து முடியல. அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. உங்க ராசிக்கு எப்பவுமே ஒரு கனி சிறப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப பொறுமையா கையாளுவீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க பட்ட கஷ்டம், சந்திச்ச அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய தடங்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுக்கானா இதுக்கு மேல எந்த முன்னேற்றமும் வராதான்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த வலிகள் அத்தனைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. முதலாவது அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உங்களை ஏமாத்தின ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இத்தனை நாளா இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல நீங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்த ஒரு நபர் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற முழு உண்மையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் மனசு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு பெரிய ஆபத்தை இருந்து தப்பிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களா உங்ககிட்ட மாட்டிக்குவாங்க, இல்லைன்னா வேற யாராவது மூலமா அந்த நபரோட தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்க ரொம்ப கோபப்பட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடணும்னு நினைக்காதீங்க. அமைதியா விலகி வந்துருங்க. ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கற ஒரு பெரிய உதவி. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். யார் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள், யார் எதிரிகள்னு பிரிச்சு பாக்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாம பல ரீதியா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா பல நாளா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்க போகுது. கடன் பிரச்சனையால ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்கிற கன்னி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். அந்த பணம் வந்த உடனே முதல் வேலையா உங்க நெருக்கடியான கடன்களை அடிக்க பாருங்க. ஆனா நான் முதலிலேயே சொன்ன மாதிரி உங்க கைக்கு பணம் வந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா திரும்பவும் உங்களை சுத்தி வலைய வீசுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம், உங்க வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல நடக்க போகுது. இத்தனை காலமா உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுக்கான அந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உங்க மேலதிகாரிகளோ அல்லது உங்க கூட வேலை பாக்குறவங்களோ உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. தொழில் செய்யறவங்களுக்கு பல நாளா பட்டி போன ஒரு பெரிய வாய்ப்பு திடீர்னு தானா அமையும். அந்த வாய்ப்பு மூலமா நீங்க உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வழிகள் பிறக்கும். இந்த நேரத்துல உங்க முடிவுகள் ரொம்பவே தெளிவா இருக்கும். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. மத்தவங்க சொல்ற அறிவுரை கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஏன்னா உங்களை திசை திருப்புறதுக்காகவே சில பேர் தப்பான வழிகாட்டுதல்களை கொடுக்கலாம். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செஞ்சு முடிங்க. வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள், குழப்பங்கள் எல்லாமே மாறி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசக்குகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த ரகசியம்தான். நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அதை கொண்டாடுறது இயல்புதான். ஆனா அதை ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம பண்ணுங்க. 3வது மிகப்பெரிய மாற்றம் உங்க ஆரோக்கியம் சம்பந்தமா நடக்க போகுது. கடந்த சில வாரங்களாரே ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு, உடல் வலி, இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே எந்த ஒரு உற்சாகமும் இல்லாத எப்படா இந்த நாள் முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்க போகுது. உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கணிசமா குறைய ஆரம்பிக்கும்.
நீண்ட நாளா ஏதாவது ஒரு உடல் உபாதையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சரியான மருத்துவமோ அல்லது சரியான வழிகாட்டுதலோ கிடைச்சு அதுல இருந்து முழுமையா வெளிவர போறீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்க உடலுக்குள்ள இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே உடைய போடுது. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க எண்ணங்களை ரொம்ப நேர்மறையா வச்சுக்கிறது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை வரணும். நீங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நெருப்பு உங்க மனசுக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். அந்த ஆற்றலை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க படாத உயரமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில அடுத்ததா என்ன நடக்க போகுதுங்கிற வாவல் நிச்சயம்னா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். 4வது மிக முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. அதாவது நிலம், வீடு அல்லது பூர்வீக சொத்து பத்தின ஒரு பெரிய திருப்புமுனை உங்களை தேடி வரப்போகுது. சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்லனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க பல வருஷமா மாதிரி உழைச்சி காசு சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அந்த கனவு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். சில கன்னி ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை பெரிய தலைவலியா இருந்திருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படான பல வருஷமா அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த 48 மணி நேரத்துல இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு வரப்போகுது. எதிர் தரப்புல இருக்கிறவங்க திடீர்னு மனசு மாறி உங்களுக்கு சாதகமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போறாங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சொத்து நிச்சயம் உங்க கைக்கு முழுசா வர்ற வரைக்கும், கத்திரம் உங்க கேர்ல மாறுற வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் உங்க ராசிக்கு எப்பவுமே கண் திருஷ்டி அதிகம். நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கூட்டத்துக்கு மத்தியில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க லேசால் வாய் தவறி சொன்னா கூட அதை கெடுக்கிறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால உங்க சந்தோஷத்தை அடுத்த 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசியமா பாதுகாத்துறீங்க. 5வது சம்பவம் உண்மையிலேயே உங்களை சிலிர்க்க வைக்க போகுது. இது உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் குலதெய்வ அருள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கடந்த சில காலமா உங்களுக்கு ஒரு விதமான பயம், மனக்கவலை, தூக்கவின்மை இருந்துகிட்டே இருக்கும். நாம என்ன செஞ்சாலும் அதுல ஒரு தடங்கல் வருதே, நம்மள சுத்தி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட ஒரு பதட்டப்போடையே பயணம் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு எதிர்மறை ஆற்றல் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட நேரடி பார்வையும் உங்க மேல விழ போகுது. உங்களுக்கு வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு பெரிய விபத்து அல்லது பெரிய நஷ்டம் மயிரிழையில தவிர்க்கப்பட போகுது. இது எப்படி நடந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு நிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போறது. சில பேருக்கு அவங்க கனவுல சாமி வந்து சொல்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இல்லைன்னா நீங்க போற வழியில யாராவது முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். இதெல்லாம் வெறும் தற்செயல்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் இது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாரும் நீங்க தப்பிச்சதை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்களுக்கான நீதி கிடைக்க போற நேரம் இது. அதனால எதை நினைச்சும் பயப்படாம ரொம்ப தைரியமா உங்க பாதையில நீங்க நடை போடலாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கை உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. 6வது அதிர்ச்சியான சம்பவம் உங்க குடும்பம் மற்றும் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கலையேன்னு ரொம்ப கலல கட்டுட்டு இருந்திருப்பீங்க. கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தும் எந்த வரணும் அமைய இல்லைன்னா நீங்க விரும்பு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுல நிறைய தடங்கல்கள், மனஸ்தாபங்கள் வந்திருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில எப்ப பாரு இத பத்தியே கேள்வி கேட்டு உங்களை ரொம்ப சங்கடப்படுத்தி இருப்பாங்க. நீங்களும் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. ஆனா எதுவுமே கைகூடி வந்திருக்காது. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு கல்யாண சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை
திடீர்னு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மனசை குளிர வைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்கும். இந்த நேரத்துல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால உங்க வீட்ல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான அடித்தளம் ரொம்ப பலமா அமைய போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி தானா வெளியே வந்து பேசுவாங்க. ஆனா இங்கேயும் நீங்க அந்த முக்கியமான நிபந்தனைய கட்டாயம் மறந்துடக்கூடாது. இந்த நல்ல செய்தி முழுசா முடிவாதி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் வெளியில யாருக்கும் இத பத்தி தம்பப்பா அடிக்காதீங்க. குறிப்பா உங்ககிட்ட ரொம்ப சிரிச்சு பேசிட்டே உங்களுக்கு நடக்கிற நல்லதை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமப்படுற சில பேர் உங்க சுத்த வட்டாரத்திலேயே இருக்காங்க. அவங்க கண்ணு பட்டாலே போதும் நடக்க போற நல்ல காரியம் அப்படியே தடையாகும். அதனால ரொம்ப உஷாரா இருங்க. இந்த சம்பவம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. உங்க வீட்டுல மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். பல வருஷமா இருந்த ஒரு பெரிய மனபாரம் புரிஞ்சு உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. இந்த தருணத்தை ரொம்ப சந்தோஷமா ஆனா அதே சமயம் ரொம்ப அமைதியா எதிர்கொள்ளுங்க. 7வது மற்றும் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போற அந்த அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷமா நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு கண்ணுக்கு தெரியாத முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். உங்களை சுத்தி ஒரு எதிர்மறை வளையம் இருக்கிறத நீங்களே பல முறை உணர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த 48 மணி நேரத்துல பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்க மேல இறங்க போகுது. அந்த ஆற்றல் உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அத்தனை தடைகளையும் சுக்குநூறா உடைக்க போகுது. இது ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதுதான் உண்மை. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த 2 நாட்கள்ல போடப்பட போகுது. குறிப்பா நீங்க பல நாள் ஆசையா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நபரா இருக்கலாம், அது உங்களை தேடி தானா வரப்போறது. நீங்க எதை தேடி இத்தனை நாளா அலைஞ்சீங்களோ அது உங்களை தேடி நட காலகட்டம் இது. இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா உங்க மனசை நீங்க ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். யார பத்தியும் தப்பா நினைப்பாதீங்க, யார பத்தியும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா அவங்களுக்கான தண்டனைய இயற்கை ரொம்ப சரியா கொடுத்துக்கும். இங்க உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பயந்த உங்களுக்கு இனிமேதான் உங்க வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள விதைக்கப்பட போகுது. இந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாற்றங்களை பத்தியும் உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகளை பத்தியும் அடுத்த 7 நாளைக்கு யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க நிழலுக்கு கூட உங்க ரகசியம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கணும். இங்க 7 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பொங்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியம். சில பேர் சந்தோஷம் தாங்க முடியாம உடனே தொலைபேசியில கூப்பிட்டு அவங்க சொந்தக்காரங்க கிட்டயும் நண்பர்கள் கிட்டயும் சொல்லிடுவாங்க. அந்த தப்ப நீங்க ஒரு நாள் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற அத்தனை பேரும் உங்க நல்லதுக்காக நினைக்கிறவங்க கிடையாது. உங்க வெற்றியை பார்த்து கைத்தட்டுற மாதிரி மடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க விடுற பெருமூச்சு உங்க வாழ்க்கைய மறுபடியும் இருட்டுக்குள்ள தள்ளிடும். அதனாலதான் இத்தனை முறை நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சிந்தின கண்ணீர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழிகள்ல இருந்து நீங்க மீண்டு வர இந்த பொன்னான நேரத்தை வேற யாருக்காகவும் நீங்க எழுந்துடக்கூடாது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம பார்வை இருந்துகிட்டேதான் இருக்கு. நீ நல்லா உடுத்துட்டு வெளியில போனாலே கண்ணு வைக்கிற போட்டு நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்க போற இந்த 7 அதிர்ஷ்டங்களையும் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வைங்க. அமைதியா இருந்து சாதிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். உங்க செயல் மூலமா மத்தவங்களுக்கு உங்க வெற்றியை காட்டுங்க, வார்த்தைகள் மூலமா சொல்லாதீங்க. இந்த 7 விஷயங்கள் மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு செய்ய போற இன்னொரு பெரிய மாயத்தையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்க, நீங்க பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் செய்வீங்க. ஆனா கடந்த சில காலமா உங்க புத்திசாலித்தனம் எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு சில பெரிய தடங்கல்கள் வந்திருக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். நம்ம நேரமா இல்ல, நம்ம செஞ்ச பாவமா அப்படின்னு நீங்களே உங்களை நொந்துட்டு இருட்ட வரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க சிந்தனை திறன் இப்போ ரொம்பவே தெளிவா அபாரமா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது.
உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை பெரிய அளவுல மாறப்போகுது. குறிப்பா தொழில் செய்யறவங்க இனி எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் பண உதவி செய்யுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கையில இருக்கிறதை எல்லாம் தூக்கி அப்படியே கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே காசத்துக்கு அடிமை. யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா அவங்களுக்காக உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சிருவீங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த நல்ல குணத்தை தான் இத்தனை நாளா பல பேர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை நடுத்தரவுல விட்டாங்க. இனிமே அந்த தப்ப நீங்க ஒருபோதும் செய்யவே கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. யார் உங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு காசும் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மலையிளவு உதவியா வந்து நிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலை செய்யும் இடத்துல ரொம்ப அமைதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை கோபப்படுத்துற மாதிரி சில பேர் வேணும்னே வந்து வம்பிழுப்பாங்க. நீங்க கோபத்துல ஏதாவது தப்பா பேசி அதை பெருசாக்கி உங்க பேரை முழுசா பெடுக்கணும்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. அதனால யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத மாதிரி ரொம்ப அமைதியா உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு இருங்க. உங்க மனம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். குடும்ப விஷயத்திலயும் இதே பொறுமையை கடைபிடிங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பா கணவன் மனைவி போல எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம ரொம்ப வெளிப்படையா பேசுங்க. நீங்க பயந்துகிட்டு மறைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட பின்னாடி பெரிய பூகம்பமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பாடுபட்டாவது உண்மையை மட்டுமே பேசுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் ஆணித்தரமா சொன்னோம். நீங்க எதை நினைச்சாலும் அதை சாதிக்கிற ஒரு அபாரமான வல்லமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த காயங்கள் எல்லாம் ஆறி ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி நடிய போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற காலம் இது. உங்க திறமைய இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடித்தான் வரப்போகுது. அதனால கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் கொஞ்சம் கூட தவற விட்டுடாதீங்க. முழு கவனத்தோட செயல்படுங்க. நிச்சயமா நீங்க ஒரு பெரிய உயரத்தை தொடுவீங்க. ஆனா இந்த நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகள் எதையுமே அடுத்த 7 நாளைக்கு யார்கிட்டயும் சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கெட்டகத்துல பூட்டி வைக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர போகுது. ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய சில நுட்பமான விஷயங்களும் இருக்கு. இந்த அடுத்த 48 மணி நேரத்துல எதிர்பாராத சில மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப வருஷமா உங்ககிட்ட பேசாம இருந்தவங்க, இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு போனவங்க திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி தொலைபேசியில அழைப்பார்கள் அல்லது நேர்லயே வந்து நிப்பாங்க. அவங்க வர்றதுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குங்கிறத நீங்க முதல்லயே புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெரிய உதவியை எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல வரலாம். அவங்க கிட்ட ரொம்ப இயல்பா பேசுங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ரகசியத்தையும் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. சிரிச்சு பேசி உங்க வாயை கொடுங்கறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் அசந்தா கூட உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அவங்க ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால யாரு வந்தாலும் அவங்கள ரொம்ப தூரமா வச்சு பழகிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்க குடும்பத்தை பத்தியோ உங்க வேலை தொழில் பத்தியோ அவங்க கிட்ட பெருமையா பேசணும்னு நினைக்காதீங்க. அடுத்ததா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் உங்க பயணங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த நேரத்துல தேவையில்லாத வெளியூர் பயணங்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தா உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே நிதானம் தேவை. குறிப்பா இருப்பின திறகு வெளியில தனியா போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்களை சுத்தி சில எதிர்மறை ஆற்றல்கள் எப்படியாவது உங்களை நெருங்கணும்னு காத்துட்டு இருக்கு. உங்க கவனக்குறைவை தான் அந்த சக்திகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்க்கும். அதனால நீங்க போற வழியில யாராவது முகம் தெரியாதவங்க உதவி கேட்டா கூட இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொஞ்சம் விலகியே இருங்க. சாப்பாடு விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். வெளியில கண்ட இடங்கள்ல சாப்பிடுறத நிறுத்திட்டு வீட்டுல சமைச்ச உணவுகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. உங்க உடம்புல ஏற்பட சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட அலட்சியப்படுத்தாம உடனே அதுக்கு சரியான கவனம் கொடுங்க. உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து.
அது நல்லா இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும். மொத்த அளவுல நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுதான் நீங்க இனிமே உங்க வாழ்க்கையை கட்டமைக்க போறீங்க. இறக்கம் காட்டுற இடத்துல இறக்கம் காட்டுங்க, ஆனா உங்களை ஏமாத்துறவங்ககிட்ட கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாதீங்க. உங்க நல்ல மனசை பார்த்துதான் இத்தனை நாளா பல பேர் உங்களை ஏமாத்திட்டு போனாங்க. இனிமே அந்த நிலைமை மாறணும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்க குடும்பத்துக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும்னு தலைமுறை யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுத்துங்க. கோயில் குளங்களுக்கு போறத வழக்கமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோயில்களுக்கு போய் கொஞ்ச நேரம் அங்கேயே அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அந்த கோயில்ல இருக்கிற நேர்மறை அதிர்வுகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை அது உருவாக்கும். இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த அரிய வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க வாடே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். நீங்க இத்தனை காலமா செஞ்ச தியாகங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுது. உங்களை சுத்தி நடக்க போற இந்த மாற்றங்கள் எல்லாமே திடீர்னு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுக்காக பிரபஞ்சம் பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்க கையில இருந்ததை எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருப்பீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தான். நீங்க உதவி செஞ்சவங்க யாருமே நீங்க கஷ்டப்படும் போது திரும்பி கூட பாத்திருக்க மாட்டாங்க. இந்த வழிகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வனமா மாறி உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கும். இனிமே அந்த கலலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இயற்கை இப்ப உங்க பக்கம் திரும்பி நிக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்க போறாங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு பழிவாங்கும் செயல்லையும் இறங்க வேண்டாம். நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நியாயம் தேடி வரப்போகுது. குறிப்பா தொழில உங்க பணத்தை முடக்கி வச்சு உங்களை ஏமாத்தினவங்க, குடும்பத்துல உங்களை பிரிச்சு வச்சு குளிர் பாஞ்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிற்க போற நிலைமை உருவாகும். இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆனா அப்ப கூட நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கால, அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு உங்க மனசு பக்குவப்படும். அதுதான் கன்னி ராசியோட உண்மையான குணம். உங்க நல்ல மனசுக்கு தான் இப்போ இத்தனை அதிர்ஷ்டங்களும் ஒன்னா சேர்ந்து வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உறவுகள் மத்தியில நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்ப உங்களுக்கு வரப்போற பண வரவையும் நீங்க அடைய போற வெற்றியையும் பார்த்து உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில பேர் குருசா முளைச்சு வருவாங்க. அவங்க உங்களை புகழ்ந்து பேசுறத கேட்டு நீங்க மயங்கிடக்கூடாது. இல்லைன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமா மத்தவங்களை நம்பிடுவீங்க. யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. இந்த பலவீனத்தை தான் பல பேர் இத்தனை நாளா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இனிமே நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு வேலிய போட்டுக்கணும். யாரு உண்மையானவங்க, யாரு நடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுக்கும். அதை மட்டும் நம்புங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லைன்னா உங்க பேரை பயன்படுத்தி மத்தவங்க கடன் வாங்குறதுக்கோ கண்டிப்பா சம்மதிக்காதீங்க. அப்புறம் அது உங்களுக்கே பெரிய தலைவலியா வந்து முடியும். உங்க கையில காசு வந்த உடனே அதை எப்படி பாதுகாப்பா முதலீடு செய்யலாம்னு மட்டும் யோசிங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. நீங்க முளைச்சு சம்பாரிச்ச ஒவ்வொரு காசும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப சிக்கனமா அதே நேரத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க கணத்தை கையாளுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்க சொல்ற அறிவுரைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவத்துல சொல்ற விஷயங்கள் உங்களை பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போலாம் உங்களுக்கு கிடைக்க போற இந்த வெற்றியை உங்களால ரொம்ப காலத்துக்கு தக்க வச்சுக்க முடியும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டு பூஜை அறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது தான். காலையில எழுந்ததும் முதல் வேலையா குளிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அந்த தீபத்தோட வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காம இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க எல்லாத்துக்கும் நன்றி மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த நன்றினா பிரபஞ்சத்துல ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி உங்களுக்கு நடக்க போற அந்த 7 நல்ல விஷயங்களையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு நேர்மறையான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல சாம்பிராணி புகை போடுறது, நல்ல பக்தி பாடல்களை ஒலிக்க விடுறதுன்னு உங்களை சுத்தி ஒரு தெய்வீகமான வட்டத்தை உருவாக்கிக்கோங்க.
நீங்க சமைக்கிற உணவுல கூட உங்க அன்பு முழுசா நிறைஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க எந்த எண்ணெய் கூட சமைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கும் போய் சேரும். அதனால சமைக்கும் போது மனசுல எந்த ஒரு கோபமோ கவலையோ இல்லாம சாமி பேரை சொல்லிக்கிட்டே சமைங்க. இது உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு வாசல்ல எப்பவும் ஒரு சின்ன கோலமாவது போட்டு வைங்க. அது வீட்டுக்குள்ள வர எதிர்மறை ஆற்றலை தடுக்க ஒரு பெரிய பறக்கமா செயல்படும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க காட்டுற அக்கறை தான் உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டங்களை வரவேற்கிற ஒரு சிவப்பு கம்பளமா அமைய போறது. உங்க மனசுக்குள்ள எழும்புற தெளிவு இல்லாத சிந்தனைகளை கட்டுப்படுத்துறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். கலைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு கடந்து போன விஷயங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற புது வசந்தத்தை உங்களால வரவேற்க முடியாது. பழைய குப்பைகளை மனசுல இருந்து தூக்கி போட்டாதான் புது சந்தோஷங்களை உள்ளே கொண்டு வர முடியும். உங்களை காயப்படுத்தினவங்களை பத்தி நினைக்கிறத விட உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்களை பத்தி நினைங்க. அவங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குங்க. குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட இல்லைன்னா வயசானவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. அவங்களோட சிரிப்புலயும் அவங்க சொல்ற கதைகள்லயும் உங்களுக்கு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். வெளியில உங்களை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வீடு உங்களுக்கு ஒரு சொர்க்கமா மாறணும். அந்த சொர்க்கத்தை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு. நீங்க சிரிக்க ஆரம்பிச்சாலே உங்க வீடும் சிரிக்க ஆரம்பிக்கும். உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் தான் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பலம். அதனால எதை நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துணையா ஒரு பெரிய சக்தி எப்பவுமே இருக்குங்கிறத மட்டும் ஆழமா நம்புங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். இயற்கை உங்களுக்காக ஒரு பெரிய விருந்தை தயார் செஞ்சிட்டு இருக்கு. அதை அனுபவிக்க நீங்க உங்க மனசையும் உடம்பையும் தயார்படுத்திக்க வேண்டிய நேரம் இது. மொத்தம் இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல கன்னி ராசியில திறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனித்தன்மை உண்டு. நீங்க மற்றவங்களுக்காக உழைக்கிறத ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறவங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கணும் என்கிற ஒரு இதயத்தை இந்த கிரக நிலைகள் இப்போ உருவாக்குது. இது வரைக்கும் உங்க தேவைகளை எல்லாம் துருக்கிக்கிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சிங்க. நீங்க உழைச்சதெல்லாம் போதும், இனிமே நீங்க ராஜபோகமா உட்கார்ந்து சாப்பிடணும் என்கிற நிலைமை வரப்போறது. குறிப்பா இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற சம்பவங்கள் எல்லாமே இதை நோக்கிதான் உங்களை நகர்த்தி கொண்டு போக போகுது. உங்களை புரிஞ்சுக்காதவங்க மத்தியில நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. எவ்வளவு செஞ்சாலும் இதுக்கு மேல என்ன செஞ்சுட்ட அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டு உங்க மனசை சுக்குநூறா உடைச்சிருப்பாங்க. இந்த வழிகள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை இப்போ ஒரு பெரிய வைரம் மாதிரி பட்டு தீட்டி இருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துயரமும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கலசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பழைய நினைவுகளை எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம வரப்போற நல்ல காலத்தை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. உங்க உடம்புல ஒரு பெரிய புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்கணும் என்கிற ஆசை ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கான சரியான நேரமும் பொருளாதார உதவியும் மனையான ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசைய மறுபடியும் தட்டி எழுப்புறதுக்கான நேரம் இது. உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு நீங்க இன்னும் எத்தனையோ மடங்கு மேல போயிருக்கணும். ஆனா உங்களை சுத்தி இருந்த சில சுயநலவாதிகள் உங்க வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பலவிதமான சதி வேலைகளை செஞ்சாங்க. அதெல்லாம் இனிமே உங்ககிட்ட எடுபடாது. ஏன்னா இயற்கையோட முழு பலமும் இப்போ உங்க பின்னாடி மலை மாதிரி நிக்குது. அதனால கொஞ்சம் கூட தயங்காம உங்க புது முயற்சிகளை ரொம்ப தைரியமா கையில எடுங்க. உங்க மனசுக்குள்ள தோன்ற நல்ல எண்ணங்களுக்கு வடிவம் கொடுங்க. பண்ணனா திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போறது, யார் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க என்கிற எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில யார்கிட்டையும் வாய் தரைப்பட சொல்லிடக்கூடாது. உங்க நிழலுக்கு கூட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ரகசியமா உங்க காய்களை நகர்த்தணும். உங்க வெற்றி தான் வெளியில இருக்கிறவங்களுக்கு சத்தமா பேசணுமே தவிர உங்க வார்த்தைகள் எப்பவுமே ரொம்ப அமைதியா தான் இருக்கணும். உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய மூலதனம். கன்னிராசி உறவுகளே, இந்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில வீச போற இந்த புது வசந்தத்தை ரொம்ப மன நிறைவோட ஏத்துப்போங்க. வாழ்க்கை என்கிற இந்த நெடிய பயணத்துல நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாமே இப்போ உங்க வெற்றிக்கான ஒரு பெரிய படிக்கட்டா மாறப்போகுது. நான் தொடக்கத்திலிருந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறது அந்த ஒரு நிபந்தனையை தான்.
அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் உங்க சந்தோஷத்தையோ உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டத்தையோ கொஞ்சம் கூட கரிந்துக்காதீங்க. உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மனம்தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இத்தனை காலமா உங்க கண்ணீரை மட்டுமே பார்த்த இந்த உலகம் இனிமே உங்க முகத்துல இருக்கிற புன்னகைய பார்த்து ஆச்சரியப்பட போகுது. அந்த அளவுக்கு குலதெய்வத்தோட அருளும் பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்க மேல மழையா பொழிய போகுது. உங்க குடும்பத்துல அமைதியும் தொழில லாபமும் பெருகி ஒரு முழுமையான நிம்மதி உங்களை தேடி வரப்போகுது. எதை நினைச்சும் பயப்படாம ரொம்ப தைரியமா உங்க பாதையில நடைபோடுங்க. உங்களை பாக்குறதுக்கு தெய்வ சக்தி எப்பவுமே உங்களுக்கு அரணா புனை நிற்கும். காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை தொடங்குங்க. நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். எல்லாமே நன்மையாகவே முடியும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.